நீ செத்து போயிடலாம். சாமியே ஒரு தடவையாவது நினைக்கிறேன். அப்போ நம்ம நம்ம அந்த அனுதினம் நினைக்கிறோம். நம்ம இந்த உடல்ல இருக்கிற சுவாமி நம்ம உணர்வு போகல. இந்த உடல்ல சுவாமி உள்ள இருந்து உணர்த்துவார். ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்திட்டு இருக்காரு. உணர்த்தாரா? ஆத்மாத்மா பூஜை பண்ணுறீங்க எல்லாருமே. ஆத்மாத்மா பூஜை பண்ணுங்க. 12 இடங்களை திருநெல் பூசுங்க. தீட்சை வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 12 இடங்கள்ல நீர் பூசி நீங்க வழிபாடு பண்ணாலே போதும். யார் தீட்சை கொடுத்தா? ஞானசம்பந்தருக்கு. யார் மாணிக்கவாசகருக்கு தீட்சை கொடுத்தா? யாரும் கொடுக்கல. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு விளம்பரம், அவ்வளவுதான். தீட்சைங்கிறது சுவாமி விளம்பரம் சொல்லக்கூடாது. இது ஒரு பண்பு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பண்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது நம்ம சுவாமி ஆட்சி கொடுத்தாலும் யார் தீட்சை நமக்கு தேவையில்லை. இப்ப தம்பி ஆட்சி கொடுத்தாரு, இளைஞர் நாயனார் தீட்சை கொடுத்தாரு. இளைஞர் நாயனார் கொடுத்தாரு. அப்ப ஐயா தோழி எப்படி கொடுத்தாரு? ஞான சம்பந்தம் தோழி எப்படி கொடுத்தாரு? அப்போ அதனாலதான் அவருக்குள்ள ஓசை கொடுத்த நாயகின்னு அம்மாவுக்கு தெரியுமா? தங்கத்தை தாக்க கொடுத்துருவோம் சாமி. என்ன பண்ண ஓசையே வரல. இதை வச்சு நான் என்னையா பண்ணுவேன்னு சொல்லி சாமி கேட்கும் போது அம்மா என்ன சொல்றா? ஆமா நான் தரேன்னு சொல்லி ஓசை கொடுத்தாளா? தங்கத்துக்கு ஓசை கொடுத்தா. ஓசை கொடுத்த நாயகி எங்க இருக்கு? கோயில் திருக்கோலக்கா இருக்கா? ஆமா. எப்படி? அப்ப அந்த திருக்கோலக்கா திருக்கோலக்கான்னு சொன்னாலே வாய் அடிக்குமா? சொல்லுங்க. திருக்கோலக்கான்னு சொன்னாலே வாய் அடிக்குமா? திருக்கோலக்கா சொல்லுங்க.